நம்மள பல பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. 4 பேர் ஒரு விஷயத்த சொன்னா, அத அப்படியே உண்மைன்னு நம்பிடுறோம். "அங்க போகாத, இத செய்யாத" அப்படின்னா, எதுவுமே யார் பார்த்தாங்க அப்படின்னு தீர விசாரிச்சு யோசிக்கிறதே கிடையாது. இதுக்கு தான் முன்னாடியே ஒரு பழமொழி இருக்கு. "கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்" அப்படின்னு. ஆனா அத யாருமே செய்யறது கிடையாது. பயம் அப்படின்றது ஒரு தொற்று நோய் மாதிரி. ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட சீக்கிரமா போய் பரவிடும். ஆனா அந்த பயத்தை தாண்டி உண்மைய ஆராய்ஞ்சு பார்க்கறவன் மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்கிறான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு கதையும் அப்படிதான். ஒரு பழைய கோட்டை, ஒரு மாயாவி, ஊரே நடுங்கும் ஒரு மர்மம். இத ஒரு இளைஞன் எப்படி தன் புத்தியால முறியடித்தான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல எல்லையில ஒரு மலைக்குன்று மேல ஒரு பிரம்மாண்ட கோட்டை இருந்தது. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ராஜா கட்டியது அது. ஆனா இன்னைக்கு அது ரொம்பவே சிதிலமடைந்து வௌவாலெல்லாம் ஓடிட்டு இருக்கு. அந்த கோட்டையை பற்றி மக்கள் மத்தியில ஒரு பயங்கரமான பேச்சு இருந்தது. யாராவது அந்த கோட்டை கதவை தொட்டா போதும், ஒரு ராட்சத கருப்பு உருவம் வெளியில வரும். அது தீய கக்கும், மனிதர்களை தூக்கி போட்டு மிதிக்கும் அப்படின்னு மக்கள் பேசிக்கிட்டாங்க. அதுக்கு ஆதாரமா சில வருஷத்துக்கு முன்னாடி அந்த பக்கமா போன 2 வீரர்கள் உடல்ல நகைக்கீறல்களோடு ரத்த வாந்தி எடுத்து மயக்க நிலையில மீட்கப்பட்டாங்க. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, "அந்த பூதம் எங்களை கொன்னுடும்." இதை கேட்டதும் ஊரே பயத்துல உறைஞ்சு போச்சு. காலங்கள் போச்சு. அந்த ஊருக்கு ஒரு இளைஞன் வரான். அவன் ஒரு லாஜிக்கல் திங்கர் அப்படின்னு சொல்லலாம். எதையுமே தீர ஆராய்ச்சி பண்ணி நம்பக்கூடியவன் அவன். அந்த ஊர் மக்கள் அந்த கோட்டையை பார்த்து பயந்து ஓடுறத பார்த்து அவனுக்கு சிரிப்பு வந்துச்சு. அவன் ஒரு கேள்வி கேட்டான். அந்த கோட்டைக்குள்ள இருக்கிற ஒரு மந்திரவாதி அல்லது பூதம் இருக்குது அப்படின்னா அதுக்கு உணவு வேணாமா? பல ஆண்டுகளா யாரும் உள்ள போகாத அது எப்படி இன்னும் உயிரோடு இருக்கு அப்படின்னு கேட்டான். மக்கள் அவனை பைத்தியக்காரன் அப்படின்னு திட்டினாங்க. "உன் உயிருக்கு ஆசை இருந்தா அந்த பக்கம் போகாத" அப்படின்னு எச்சரிச்சாங்க. ஆனா அந்த இளைஞனால சும்மாவே இருக்க முடியல. ரொம்ப கியூரியஸா அங்க என்னதான் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த கோட்டையை சுற்றி உள்ள காடுகள்ல தங்கி அவன் வாழ ஆரம்பிச்சான். அந்த இளைஞன் கவனித்த முதல் விஷயம், அந்த கோட்டையோட பின்வாசல் வழியா நள்ளிரவுல சில குதிரைகள் வந்து வந்து போயிட்டு இருக்கு. பூதத்துக்கு எதுக்கு குதிரை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். 2வது விஷயம், அந்த பூதம் வெளியே வரும்போது ஒரு விசித்திரமான இரும்பு சத்தம் கேக்குது. பூதம்னா ரெக்கையால பறக்க வேண்டியது, இல்ல கால்கள்ல நடக்கணும். அது ஏதோ எந்திரம் நகர்வது போல ஒரு சத்தம் கேக்குது. ஒரு நாள் பௌர்ணமி இரவு. அந்த இளைஞன் கையில ஒரு இரும்பு தடி வச்சுக்கிட்டு ஒரு தீப்பந்தம் மற்றும் ஒரு கூர்மையான கத்தியோட அந்த கோட்டையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். ஊர் மக்கள் தூரத்துல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இவன் ஏதோ இன்னைக்கு பண்ண போறான் அப்படின்ட்டு சரி நம்ம அமைதியா பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கோட்டை கதவை தொட்டான். திடீர்னு கர்ரு அப்படின்ற ஒரு பயங்கரமான சத்தம், ஒரு புகை, ஒரு 10 அடி உயர கருப்பு உருவம் வெளிப்பட்டது. அதோட கண்கள் நெருப்பு பிழம்பாய் மின்னின. அந்த இளைஞனை நோக்கி ஒரு நீண்ட நகம்லாம் வந்தது. ஊர் மக்கள்லாம் அலறி அடித்து ஓடி ஓடி போயிட்டாங்க. ஆனா அந்த இளைஞன் மட்டும் அத கொஞ்சம் ஊற்று கவனிச்சான். ஆக்சுவலா அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெளிவா புரிஞ்சது, அந்த உருவம் ஒரு சீரா இருக்கு. அவனுடைய இரும்பு தடியால அந்த உருவத்தை மார்பில பலமா அடிச்சான். ஒரு இரும்பு சத்தம் கேட்டது. அடுத்த நிமிடம் அந்த உருவத்தோடைய தலை கீழே விழுந்தது. அது ஒரு தோல் போர்த்தப்பட்ட ஒரு இரும்பு இயந்திரம்தான். அந்த கோட்டையை ஒரு கொள்ள கூட்டத்தினர் தங்களுடைய ரகசிய தளமாக பயன்படுத்திட்டு வந்தாங்க. எப்படியோ மக்கள் இங்க வரப்போறதில்ல பயத்தால. அதனால அவங்க இத ஒரு தன்னோட ராஜாங்கமாவே பயன்படுத்திட்டு வர ஆரம்பிச்சாங்க. மக்கள் உள்ளே வராம இருக்க ஒரு பெரிய ஸ்பிரிங் உதவியோட ஒரு எந்திர பூதத்தை உருவாக்குனாங்க. யாரெல்லாம் உள்ள வந்தாங்களோ அந்த எந்திரத்தோட கூர்மையான முனைகள் அவங்களுக்கு தாக்கப்பட்டு அதோட பயத்திலேயே அவங்களுக்கு பிளட் பிரஷர் அதிகமாகி மயங்கி கீழே விழுந்திருக்காங்க.
அதனால பூதமும் இல்லை, பேய் பிசாசு எதுவுமே கிடையாது. ஊரே பயந்துட்டு இருந்தப்ப அந்த இளைஞன் ஒருத்தன் மட்டும் தன்னுடைய கூர்மையான அறிவை பயன்படுத்தி மற்றவங்க சொன்னதை நம்பாம, நம்ம எதுவுமே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், நம்ம தீர விசாரிச்சாதான் நமக்கு கரெக்டா புரியும், இவங்க சொல்றதெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு அந்த ஊர் மக்கள் ஒரு கற்பனை பூதத்துக்கு பயந்துட்டு இருந்தாங்க. இவனும் அந்த ஊர் மக்கள் சொன்னதை அப்படியே நம்பி இருந்தா இவனும் அதே கற்பனை பூதத்துக்கு பயந்துட்டு எதுவுமே பண்ணாம இருந்திருக்கணும். அதனால இந்த கதையில இருந்து நாம கத்துக்கிற பாடம் இதுதான். எதுனாலும் ஒரு கேள்வி கேளுங்க. யாராவது ஒரு விஷயம் முடியாது அப்படின்னு சொன்னா ஏன் முடியாது, அதை நமக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு நம்மளால நம்மோட முயற்சிய முழுவதுமா அதுல செலுத்தலாம். நம்ம பயத்தை மத்தவங்களுக்கு மூலதனமாக்க அனுமதிக்காதீங்க. நம்ம ஒரு களத்துல இறங்கறதுக்கு முன்னாடி சரியான தகவல்களை சேகரிங்க. இந்த இளைஞன் எப்படி எந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டானோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு பெரிய சிக்கலை பார்த்து பயந்து ஒதுங்கி இல்லாம முதல்ல அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பார்ப்போம். உடனே நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்டலா பிஹேவ் பண்ணாம கிட்ட போய் என்னதான் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பார்த்தா தானே நமக்கு தெரியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எதுக்காவது பயந்து பின்னாடி அது ஒரு சாதாரண விஷயம் தானே, இதுக்கு போய் நம்ம இவ்வளோ பயந்தோமே அப்படின்ற அனுபவம் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.